இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு தான். பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றப் போவதாக சொன்ன உடனேயே பலரும் என்னவோ ஏதோ என்று பதறி போயிருப்பார்கள். ஆனாலும் அவர் ஒரு நல்ல செய்தி தான் சொல்லியிருக்கிறார். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அல்லது ஜிஎஸ்டி வரி முறையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சீர்திருத்தம் என்பது அமலுக்கு வருவதை அவர் அறிவித்திருக்கிறார். நவராத்திரியினுடைய முதல் நாளில் இந்த சேமிப்பு திருவிழா தொடங்குகிறது. இந்த வரி குறைப்பின் மூலமாக மக்களிடம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் தங்கும். அதன் மூலமாக அவர்கள் தங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இதுவரை 12 விழுக்காடு வரி விதிப்பில் இருந்த பல பொருட்கள் அல்லது முழுமையாக கிட்டத்தட்ட 99 விழுக்காடு பொருட்கள் 5% வரி விதிப்பிற்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதன் காரணமாக ஏராளமான பொருட்களினுடைய விலை குறையும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். உதாரணமாக பற்பசை தொடங்கி பால் பொருட்கள் வரை விலை குறையும். அதே போல் ஏசி, ஃப்ரிட்ஜு, கார்கள் போன்றவற்றினுடைய விலை குறையும் என்கிற அந்த விவரங்கள் எல்லாம் எல்லா நாளிதழ்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் இந்த பால் பொருட்களினுடைய வரி குறைப்பு 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக அந்த ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக அமுல், நந்தினி போன்ற பால் நிறுவனங்கள் அந்த விலை குறைப்பை செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஆவினிடமிருந்து அதுபோன்ற அறிவிப்பு நேற்று இரவு 11 மணி வரை வரவில்லை என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வரி சீர்திருத்தம் குறித்து காங்கிரஸ் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. இந்த கடந்த 8 ஆண்டுகளாக இந்த ஜிஎஸ்டி முறை மூலமாக 55 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வசூலித்திருக்கிறது. இது உண்மையில் கப்பார் சிங் டாக்ஸ். கப்பார் சிங் என்பவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன். கப்பார் சிங் டாக்ஸ் என்றும் குரோத் சப்ரசிவ் டாக்ஸ், அதாவது வளர்ச்சியை தடை செய்து கொண்டிருந்த அல்லது வளர்ச்சியை ஒடுக்கி கொண்டிருந்த ஒரு வரிமுறை என்றும் கூட காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. இப்படி 8 ஆண்டுகளில் 55 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மக்களிடம் வாங்கிவிட்டு இப்பொழுது எதை சீர்திருத்தம் செய்வதை அவர் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் 2017ஆம் ஆண்டிலிருந்தே காங்கிரஸ் இந்த ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும், இந்த வரி குறைப்பை 2 அடுக்களாக குறைக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது. அது அந்த நியாய பத்திரம் என்ற இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக கூட காங்கிரஸ் அதை சொல்லியிருந்ததாக மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு சோல் ஓனர்ஷிப், தான் மட்டுமே ஒரு ஓனர் என்பது போல பிரதமர் மோடி கிளைம் செய்து கொள்கிறார். இது தவறு என்றும் காங்கிரஸ் கூறியிருக்கிறது. உண்மையில் இந்த முடிவை எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்ட நிறுவனம், கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. அது எல்லா மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்கள் கூடி அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ தான் மட்டுமே இந்த முடிவை எடுத்தது போல பிரதமர் மோடி சொல்லிக் கொள்கிறார். அது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஜிஎஸ்டி 2.0 வரி சீர்திருத்தத்தின் மூலமாக மாநில அரசுகளுக்கு இவ்வளவு காலம் 8 ஆண்டுகளாக வழங்கி வந்த அந்த காம்பன்சேஷன், அது ஏனெனில் மாநில அரசுகள் வசூலித்து கொண்டிருந்த வரியை தான் ஜிஎஸ்டி என்ற முறையில் மத்திய அரசு வசூலித்து வருகிறது. எனவே அதற்கு அவர்கள் ஈடாக கொடுத்து கொண்டிருந்த அந்த காம்பன்சேஷனை நிறுத்தப் போகிறார்கள். அதை நிறுத்தக்கூடாது, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு அந்த காம்பன்சேஷனை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் வேறொரு மிக முக்கியமான செய்தியும் கூட இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 18 மாநிலங்கள் வருவாய் பற்றாக்குறை, ரெவன்யூ சர்ப்ளஸில் இருக்கின்றன. அதே நேரத்தில் 12 மானியங்கள் ரெவன்யூ டெபிசிட்டில் இருக்கின்றன, வருவாய் பற்றாக்குறையில் இருக்கின்றன என்ற ஒரு செய்தியும் சிஏஜியினுடைய அறிக்கையை சுட்டிக்காட்டி வெளியாகிருக்கிறது. அது 2022-23 நிதியாண்டுக்கான விவரமாக அது இடம்பெற்றிருக்கிறது. அப்படி இந்த 12 ரெவன்யூ டெபிசிட் மாநிலங்களில், அதாவது வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலங்களில் வரவுக்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, அதில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது, ஆந்திரா முதலிடத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இப்படி இந்த மாநிலங்கள் வருவாய் பற்றாக்குறையில் ஏற்கனவே இருக்கும் பொழுது இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தின் மூலமாக அந்த மாநிலங்களுக்கான அந்த காம்பன்சேஷன் நிறுத்தப்பட்டால் அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ஏன் இப்படி இந்த வருவாய் பற்றாக்குறை ஏற்படுகிறது என்பது குறித்த விவரமும் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் இடம்பெற்றிருக்கிறது. சேலரிக்காக, அதாவது அரசு ஊழியர்களினுடைய ஊதியத்திற்காக எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது, நலத்திட்டங்களுக்காக எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது, கடந்த 10 ஆண்டுகளில் இந்த ஊதியம் என்பது 2.5 மடங்கு அதிகரித்திருக்கிறது, நலத்திட்டங்களுக்கான நிதி 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வருவாய் பற்றாக்குறை மாநிலங்களை பொறுத்தவரையில் இந்த அரசு ஊழியர்களுக்கான ஊதியமும் நலத்திட்டங்களுக்கு செலவிடக்கூடிய தொகையும் அதிகமாக இருப்பது இந்த வருவாய் பற்றாக்குறைக்கு காரணம் என்கிற அந்த விவரம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்று பார்க்கும் பொழுது அந்த H1B விசா நிலைப்பாட்டில் அமெரிக்க அரசு தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறது.
இனி இதுவரை இந்த H1B விசாவுக்கு கட்டணமாக 1.25 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தினார்கள். அது இந்த அமெரிக்காவிற்கு வேலை வாய்ப்புக்காக செல்பவர்களுக்கு பேரிடியாக அமைந்தது. இந்த H1B விசா என்பதை அமெரிக்காவில் தங்கி பணியாற்றுவதற்கு, தற்காலிகமாக பணியாற்றுவதற்காக வழங்கப்படக்கூடிய விசா. அதற்கு 88 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணம் வசூலித்தால் அங்கு போவதே பயனற்றது, பலரது வேலை வாய்ப்பும் கேள்விக்குறியாகிவிடும் என்ற ஒரு அதிர்ச்சி இருந்த நிலையில்தான் ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. அது ஒரே ஒரு முறை மட்டுமே வசூலிக்கப்படுகிற கட்டணம், ஆண்டுதோறும் அல்ல. அது மட்டுமல்ல, ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு இந்த கட்டணம் என்பது பொருந்தாது. இனி புதிதாக அந்த விசா H1B விசா வாங்குபவர்களுக்கு மட்டுமே அது பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த GST வரி குறைப்பு என்பது உள்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருப்பது போல இந்த H1B விசா குறித்து அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய விளக்கம் அந்த H1B விசா வாங்கி அமெரிக்காவில் பணி வாய்ப்புக்காக செல்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த தர்மேந்திர பிரதானுடைய பேச்சு முதன்மையாக இடம்பெறுகிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழகத்திற்கு அந்த சமக்ரா சிக்ஷா ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய இந்த 2000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியை வழங்க முடியும் என்று அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். தமிழக அரசு இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறது. மத்தியில் கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை தமிழக அரசு ஏற்பதன் காரணமாக இப்படி நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் அந்த நிதி தர முடியும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று சொல்லக்கூடிய கூட்டுறவு கூட்டாட்சிக்கு நேரடியாக விடப்படக்கூடிய அச்சுறுத்தல் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்தவரையில் மத்திய அரசு சொல்லிக் கொள்வது போல தமிழ்நாட்டிற்கு வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக இந்தி பேசுகிற மாநிலங்களில் பெயரளவுக்கு மும்மொழி கொள்கை என்றாலும் கூட அங்கு ஒரு மொழி கொள்கை தான் இருக்கிறது. இந்தியை மட்டும்தான் கற்றுத்தருகிறார்கள். ஆங்கிலத்தில் அவர்களுக்கு போதிய புலமை இருப்பதில்லை. அதனால் அவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு செல்லும் பொழுது, அதாவது அந்த முறையில் படித்தவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுவதுண்டு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைக்கு வேட்டு வைக்கும் வகையில் இப்படி மத்திய அரசு நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டும் சேர்ந்து கூடவே எழுந்திருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு EPS நயினார் நாகேந்திரன் அந்த சந்திப்பு எல்லா நாளிதழ்களும் இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட உண்மையில் இந்த அணிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியதாக தினகரன் உள்ளிட்ட நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவே ராஜேந்திர பாலாஜி விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். விஜய்க்கு வருகிற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது, நானே உதாரணம் என்று கமல்ஹாசன் ஒருபுறம் சொல்லியிருக்கிறார். இதற்கு நடுவே விஜய் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அறிக்கைகள் வெளியாகிருக்கின்றன. எதிர்க்கட்சிகளும் கூட விஜயினுடைய பேச்சு தவறானது, பொய்யானது என்பது போல கடுமையாக சாடி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று பார்க்கும் பொழுது இந்த பாலஸ்தீனத்தை தனி நாடாக கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆகிய 3 நாடுகள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இது அந்த காசா மக்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. இதை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். ஐநா கூட்டத்திலும் அதை அவர்கள் சொல்ல வேண்டும். இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி அந்த மக்களை கொன்று குவிப்பதை அவர்கள் நிறுத்துவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்கு நடுவே ஆப்கானிஸ்தானில் இருந்த அமெரிக்கா வசம் இருந்த அந்த பக்ரம் விமான தளத்தை மீண்டும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தலிபான்களுக்கு ட்ரம்ப் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கையை தலிபான்கள் மீண்டும் நிராகரித்திருக்கிறார்கள். கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது தான் 7 முறை இதுவரை போரை நிறுத்தி இருப்பதாகவும், இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போராக மாற இருந்த போரை தான் தடுத்து நிறுத்தியதாகவும், எனவே தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கு நடுவே இந்த பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் விளையாடியதை சுட்டிக்காட்டி சீக்கியர்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குரு நானக்கினுடைய பிறப்பிடம் பாகிஸ்தானில் இருக்கு, நான்கனா சாஹிப் என்று சொல்வார்கள். அதற்கு சீக்கியர்கள் புனித யாத்திரை செல்வது வழக்கம். அந்த புனித யாத்திரை தடைபட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் மட்டும் விளையாடும் பொழுது அந்த நான்கனா சாஹிப்புக்கு, குரு நானக் பிறந்த இடத்திற்கு தாங்கள் புனித யாத்திரை செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று சீக்கியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் விளையாடியதற்கு முதல் காரணம் ஆதாயம் என்பது முதலாளிகளுக்கு, தேசபக்தி என்பது ரசிகர்களுக்கு என்பது போலத்தான் இந்த புனித யாத்திரையும் மத்திய அரசு அனுமதிக்க வேண்டுமேயானால் அதற்கு தொழிலதிபர்களினுடைய ஆதாயம் அதற்கு பின்னணியில் இருந்தால் தான் அனுமதிப்பார்களோ என்ற ஒரு கேள்வியும் சேர்த்து எழுகிறது. ஃபரிதா.